மாயா, ஏ மாயா, ஏ மாயா. வா சீனு, எப்ப வந்த? ஏ மாயா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் எதையோ பறி கொடுத்த மாதிரி சோகமா இருக்க? சீனு, லேப்ல இருந்து கால் பண்ணாங்க. டிஎன்ஏ டெஸ்டுக்கு நீங்க சொன்ன இன்னொருத்தவங்களோட சாம்பிள எப்போ கொண்டு வந்து கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. கோவில் வேலை வேற முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பஞ்சாயத்து வேற வந்துரும். பெரியப்பா மேல அந்த புவனேஸ்வரி அபாண்டமா சுமத்தின பழிய பொய்ன்னு நிரூபிக்க நமக்கு இந்த ஒரு சான்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஆமா, சாம்பிளுக்கு பிளட் மட்டும் தான் கொடுக்கணுமா என்ன? கரெக்ட் தான் சீனு, பிளட்னு இல்ல, அதுக்கப்புறம் பெரியப்பாவோட முடி, நகம் இதெல்லாம் கிடைச்சா கூட போதும். எப்படியாவது இந்த டெஸ்ட சக்சஸ்ஃபுல்லா எடுத்து முடிக்கணும். அதத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மாயா, அத்தை. பெரியம்மா, என்ன 2 பேரும் அமைதியா எதுவும் பேசாம நிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியம்மா. சரி, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், பிரசாதம் எடுத்துக்கோங்க. அத்தை, எங்களுக்கு மாமாவோட தலைமுடி வேணும். என்ன, அவரோட தலைமுடி எதுக்கு? டிஎன்ஏ டெஸ்டுக்கு பெரியப்பாவோட முடி வேணும். ஓ, எவ்வளோ பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணிருக்கீங்க. நீங்க மனசு வச்சா கண்டிப்பா முடியும் அத்தை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது உங்களால மட்டும்தான் முடியும். ஆமா பெரியம்மா, எப்படியாவது பெரியப்பாவோட முடிய கொண்டு வாங்க. சீக்கிரம் வேணும். சரி, எப்படியாவது எடுத்து தரேன். ஆனா நாளைக்கு காலையில தான் தர முடியும். சரி பெரியம்மா. சரி, நான் எடுத்து தரேன். மாயா, அத்தைக்கும் மாமாவுக்கும் இவ்வளோ வயசாயிடுச்சு. அவங்க 2 பேரும் எவ்வளோ அந்யோன்யமா தம்பதிகளா இருக்காங்க. அதே மாதிரி நாம 2 பேரும் இருந்தா நல்லா இருக்கும்ல. டேய் வேணடா, இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா? இல்ல, இதை விட ஒரு நல்ல நேரம் எப்ப மாயா கிடைக்கும்? சீனு, நான் சொல்றது கேளு. என்ன நீ? வேண்டாம் சீனு. கொஞ்சமாவது என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கோ மாயா. அம்மா. ஏய், என்ன மாயா, ஏமாத்திக்கிட்டே இருக்க நீ? ஆமா சீனு, நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். என்ன கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? சரி, நான் குடிக்கிறேன். ஏய்,